ஸோ நீங்கள் சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காஷு இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஐடி ரிலேட்டடாக நான் ஐடி ரிலேட்டடாக எல்லா டொமைன்ஸ் ரிலேட்டடாகவும் ப்ராக்டிக்கலாக வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாக வந்து இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற அவங்களோட ஆஃபீஸ் நம்பர்ஸ் இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே தான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிருக்கேன். அங்கே கற்றுக்கிற விஷயங்களை நான் ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னடா நான் வந்து இப்போ டாப்பிக்கில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். நம்ம ஒரு கோடை ஒரு இடத்துல ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே கூட நம்ம ரீயூசபிளாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா மெத்தட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம டூ டைப்ஸாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் வாய்ட் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்சைட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம செட் ஆஃப் கோடை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கன்சோல் டாட் ரைட் லைன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கன்சோல் டாட் ரைட் லைனில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ பேராந்திசிஸோடு சேர்த்து நம்ம கால் பண்ணிக்கிட்டால் போதும். மெயின் ஃபங்க்ஷனில் இங்கே நமக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதும் நமக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்து நான் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வரும். சரிங்களா? இந்த ஒரு மெத்தடில் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கோமா, ஸ்டாட்டிக் கீவேர்டு கொடுத்துருக்கப்ப நம்ம ஆப்ஜெக்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ண தேவை கிடையாது. இதே ஸ்டாட்டிக் கீவேர்டு நான் கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வந்து எனக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வந்து ஷோ பண்ணி காட்டும். எதனால் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் இல்லாமல் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் நேம் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் அதுக்கான ஆப்ஜெக்ட் நேம் நான் டி அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. திரும்ப ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அந்த மெசேஜே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் டேரெக்டாக ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி இருக்கும்.